Dazzler Eterna Aradhana. Make a bold statement with the Dazzler Creamy Kajal. Dazzler, boundless expression. Co-presented by Ananda Anubhavam Aromane. இதுக்குதான் லவ் மேரேஜ் ஃபேமிலி அது இதுன்னு எந்த கமிட்மெண்ட்டும் வேணான்னு சொன்னேன். இதெல்லாம் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தியா? இதுக்குதான் லிவிங்கே பெட்டர். புடிச்சா வாழலாம், இல்லாட்டி போயிட்டே இருக்கலாம். இந்த எமோஷனல் ஃபீலிங் எதுவுமே தேவையில்ல. இந்த ரெண்டு பேரும் அட்வைஸ் பண்ற இடத்துல தான் இன்னைக்கு ஏன் லைஃப் மாட்டிட்டு இருக்கு. நான் ஆரா. என் ஊரு திருச்சி, தமிழ்நாடோட சென்டர் பிளேஸ். ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு முன்னோர்கள் என்னெல்லாம் உளறி வச்சாங்களோ அதை கரெக்டா கடைபிடிக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் என் குடும்பம். லோகேஷ், கீழே விழுந்துராதரா. ஏய், நீ எங்க அவனுங்களோட வெளில போற? பொழுது போய் பொம்பளை பொண்ணு வீடு தாண்டக்கூடாது. உள்ள போ, அப்பா மில்லுல இருந்து வந்துருவாரு. நீ போய் ஒழுங்கா உட்காந்து படி. சொல்லியும் போனேன்னு தெரிஞ்சது குச்சி எடுத்துட்டு வந்து அங்கேயே அடிப்பேன். என் அம்மா தான் என்ன பிடிச்ச ஆட்டுற பேய் பூதோன்னு எனக்கு அப்ப புரியல. ஆராதனை, கோயிலுக்கு போலாமா? எனக்காக நான் வாழணும்னு யோசிக்க வச்சதே இந்த கிழவிதான். நான் காணவே மீதி உன் சாயலே வாழும் நாளானதே தேடலே நீவானமே ஒரு தீ கோலமாய் ஏந்தும் வாழ்வானதே மீதமே பூந்தோட்டத்தில் நீளும் முள்வேலியாய் யாவும் என் ஆசையை தீரவே. உங்க அப்பா ரொம்ப நல்லவன். ஆனா என்னாலதான் அவனை அடிச்சு வளர்த்து நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சு. அப்பா திட்டினா நீ கோச்சுக்க கூடாது. பாட்டி இருக்கன்ல, ஆக்காட்டு. என் செம்பருத்தி. உங்க கனவு கிச்சன் உங்க பட்ஜெட்ல கிளாசிக் கிச்சன் 30 years 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வெரி வெரி லைட். பிரியதர்ஷினி, மொபைல் உலகின் இளவரசி. இந்தாங்கப்பா. என்னடா, என்ன மார்க் வாங்கியிருக்க? எனக்கு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும்ப்பா. சூப்பர்டா, சூப்பர். இப்படிதான் லட்சியத்தோடு இருக்கணும். இந்தா. ஏன் சயின்ஸில் மட்டும்தான் 100 வாங்குவியா? மேத்ஸில் வாங்க மாட்டியா? படிக்கிறத விட உனக்கு என்ன வேலை? இதில் படிக்கிறேன்னு போய் சொல்கிறேன். கூட எதுக்குடா அவளை திட்டிக்கிட்டே இருக்க? அவதான் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. சும்மா அவளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. உன்னாலதான் அவ கெட்டு போறான். என் செம்பருத்தியே பாடி போயிருக்கு. அப்பா என்ன திட்டாரு. நான் சயின்ஸ்ல 100 மார்க் எடுத்திருக்கேன். அதுக்காச்சும் அப்பா என்ன பாராட்டி இருக்கலாம்ல. அப்பாக்கு லோகேஷ் மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். கேட்கும் ரீங்காரமாய் நீயும் ஓயாமலே பேசவே தேர்வாகிற ஊரின் தேராகிற யாவும் நீதான் என காண்கிறேன். பால் வீதியில் ஓடும் கோளாகிறேன். தூரம் காணாமலே போகிறேன்.
இந்த மூலிகை செடியையும் நம்பிக்கையும் தவிர உனக்காக விட்டுட்டு போறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. கஷ்டத்தை பெருசா நினைக்காம உனக்காக இஷ்டப்பட்டு உழ, நீ நல்லா இருப்ப. இந்த கிழவி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் எனக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. யாரா பாப்பா, நீ கொடுத்த மருந்த போட்டதும் தீக்காயம் காணாம போயிடுச்சு. பாட்டியோட கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. கல்யாணி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. நீ ரெடி பண்ணியா? நம்பவே முடியலடி. உங்க அப்பா ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். அப்படி இப்ப அவ அவசியம் படிக்கணுமா? என்ன பண்ணி தொலைறது? காசு பணம் இருந்தா மட்டும் போதுமா? படிக்க வைக்கலன்னா ஊர்ல காது பட ஏதாவது பேசிடுவானுங்களே. இதோ இவன் ஆம்பளை பையன் படிக்க மாட்டேன்றான். இவளாச்சும் படிச்சு தொலைட்டோம். அப்பா, இதுல என்ன பெருமை? நான் படிக்கணும்னு நினைச்சது பிசினஸ் மேத்ஸ். நீ இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துட்டு படி படின்னு சொன்னா என்னால படிக்க முடியாது. வேணும்னா நீயே போய் படி. ஆரா, யாரா படிச்சது போதும், பொழுது போகுது. உள்ள போய் துணிய மடி. படிப்பு தான் இல்லைன்னாச்சு, பிசினஸ்னாச்சும் ஒழுங்கா பாரு. எல்லாமே செட் பண்ணியாச்சுப்பா. சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்சது என்னன்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க, எனக்கு சொல்லவும் தைரியம் இல்லை. நான் ஏன் பொண்ணை வேலைக்கு அனுப்பணும்? நல்ல வேலை, நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம். என்ன பண்றது? நல்ல ஊர் இல்லையே. ஒரு பொட்ட புள்ள வேலை பார்க்க முடியுமா? பாதுகாப்பு இல்லையம்மா. ஆமா அங்கிள், பாதுகாப்பு இல்லதான். என் பொண்ணை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்பா? எனக்காக அவளை வேலைக்கு அனுப்புங்கப்பா. என் பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும். 80,000 சம்பளம், ஆனா அப்பா கிட்ட 50,000 தான் சொல்ல போறேன். அதுல உனக்கு 30,000 ரூபாய் கொடுப்பேன். நீ வேலைக்கு போக வேண்டாம். பேச்சு மாற மாட்டியே. ஒரு நாள் டிலே ஆனாலும் அடுத்த நாளே இங்க வர மாதிரி இருக்கும். அதுக்காக பொம்பளை பிள்ளைய... எனக்கு புரியுதுப்பா. ஒரு தம்பியா நானும் பொறுப்பா தான் இருக்கேன். இவ தங்குற ஹாஸ்டல் பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ சேஃப்டி தான்ப்பா. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அதெல்லாம் வேணாம். சென்னைக்கு அமிச்சிட்டு என்னால பயந்துட்டு இருக்க முடியாது. அவன் சொன்னா காரணமா தான் இருக்கும். போகட்டும். இதான் நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட். ஹாய், இதான் என் ஃப்ரெண்ட் ஆரா. இது ராஷ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஹாய் ஜெகன். ஏய், இது யாரு? பூஜா. ஹாய், ஐ அம் ஜெகன். வணக்கம். Yeah, sure. On the side left. என்ன பூஜா, உன் ஃப்ரெண்ட் சென்னைக்கு புதுசா? போடு.
ஆம்பளை பிள்ளைய அடுப்பங்கரைக்கு வர வைக்கிற? வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்கீங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியாதா? ஆரா, ரொம்ப முடியலையா? ஆரா ஆரா எந்திரி. இந்த டேப்லெட்டை போட்டு குடி. ஆரா, சரி இந்த கஞ்சி குடி. இந்தா. ஃபீவர் ஜாஸ்தியா இருக்குல்ல, இந்தா டேப்லெட் போடு. போடு. வேணாம். இப்போ ஓகேவா? நான் இங்க வேறொரு உலகத்தை பார்த்தேன். சாமி படம் வச்சிருக்கியா? சாமிலாம் கும்பிடுறியா இல்லையா? கும்பிடுறேம்மா. யாரு கூட சேராத. சேர்க்க சரியில்லைன்னா செயலும் சரி இருக்காது. என்ன புரியுதா? ஒழுங்கா இருக்கணும். ஹலோ ஹலோ அப்பா கேக்குது? அப்பா அப்பா. ஏய், ஏன்டி இப்படி உயிர் எடுக்கிறீங்க? எனக்கு தான் கிரெடிட் ஆச்சு. ரொம்ப சீன் போடாத. அப்ப ட்ரீட் வை. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போற? சம் பீச் சைடு. தம்பி கால் பண்ணிட்டான். சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சா? இப்பதான் கிரெடிட் ஆச்சு. அனுப்புறேன். என்ன பழம், ரொம்ப சந்தோஷமா இருக்க? நம்ம சம்பாதிச்சு நமக்கு பிடிச்சத யாரோட பெர்மிஷனும் இல்லாம வாங்கும்போது பறக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு புருஷனை பிடிச்சிட்டு வாழ ஆரம்பிச்சிடும். நான் அப்படி இருக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அதுல ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிப்பேன். என்ன பாக்குற? உன்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். வா. யார் இவங்க? இவங்க ஜானஸ் குசைன். ஸ்கின் கேர் ஃபீல்ட்ல பெருசா அச்சீவ் பண்ணவங்க. என்னோட ரோல் மாடல். நான் வீட்டுக்கு தெரியாம மாசம் மாசம் பணம் சேர்த்துட்டு இருக்கேன்ல, அது இவங்கள மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தான். இது உங்க அப்பாக்கு தெரியுமா? ஏமா, இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா? இதெல்லாம் ஒரு பிரசன்டேஷனா? என்ன கண்டென்ட் இது? இதை கொண்டு போய் கிளைண்ட்ட வேற பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. நான் மட்டும் கிளைண்டா இருந்தேன்னு வைங்களேன், அங்கேயே முகத்தில் இந்த ஃபைலை தூக்கி போட்டிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஏன் வேலைக்கு வரீங்க? பழம், ஒரு நாளாவது அந்த HR கிட்ட திட்டு வாங்காம வேலை பார்க்குறியா? இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேலை பார்த்தா இப்படிதான். ஆரா, எங்கடி இருக்கீங்க? ராஷ். ஏய், முகத்துல என்ன தடவை தேய்ச்சி வச்ச?
வாவ். ஏய் பழம், நீ பிசினஸ் பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலடி. உன்கிட்ட திறமை இருக்கு. ஐயோ, என் மார்க்ஸ் எல்லாம் போயிடுச்சு. செம்மையா இருக்கு. பேசாம உன்னோட ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிடு. கண்டிப்பா நல்லா போகும். செம்மையா இருக்குடி. ஸ்கின் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. மெதுவா வா, நீ ஃபர்ஸ்ட் சத்தம் போடாத. பழம், பழம், எழுந்துரு பழம். ஒரு நிமிஷம் எழுந்துரு. அடியே சொல்லிக்கிட்டே இருக்க, எழுந்துரு. என்ன கோவத்தை பாரு. என்னடி இது? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னோட மொத்த லைஃபையும் ஒரு ஃபோன் கால் மாத்த போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியல. யாரோட பாஸ்புக் இது? ஆரா பேர் போட்டிருக்கு. கிளம்பி வா. மாப்பிள்ளை வீட்டுல நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. உங்க அப்பா உன்னை உடனே வர சொல்றாரு. இந்த 1.5 வருஷமா நான் என் வீட்டை விட்டு சென்னையில வந்து இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் என் மனசுக்கு பிடிச்சவனை, என்ன புரிஞ்சுக்கிட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தான். இந்த தடவை எதையும் விட்டு கொடுத்துறாதுன்னு மனசு தவிக்குது. ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல. மா, Dazzler Eterna Aradhana. Co-presented by Ananda Anubhavam Aromane.
பவர்ட் பை கிளாஸான கிச்சனுக்கு கிளாசிக் கிச்சன் வாங்க. ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பிரியதர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.